भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ऋकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्तिः 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 ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् ॐ श्रीभगवानुवाच त्वमक्षरं परमं वेदितव्यं त्वमस्य विश्वस्य परं निधानं त्वमव्ययः शाश्वतधर्मगोप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे अनादिमध्यान्तमनन्तवीर्यम् अनन्तबाहुं शशिसूर्यनेत्रं पश्यामि त्वां दीप्तहुताशवक्त्रं स्वतेजसा विश्वमिदं तपन्तं द्यावा पृथिव्योरिदमन्तरं हि व्याप्तं त्वयैकेन दिशश्च सर्वाः दृष्ट्वाद्भुतं रूपमिदं तवोग्रं लोकत्रयं प्रव्यथितं महात्मन् अमीहित्वा सुरसङ्घा विशन्ति केचिद्भीताः प्राञ्जलयो गृह्णन्ति स्वस्तीत्युक्त्वा महर्षिः सिद्धसङ्गाः स्तुवन्ति त्वां स्तुतिभिः पुष्कलाभिः रुद्रादित्या वसवो ये च साध्याः विश्वेश्विनो मरुतश्चोष्मवाश्च गन्धर्वयक्षासुरसिद्धसङ्गाः वीक्षन्ते त्वां विस्मिताश्चैव सर्वे விஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அர்ஜுனன் விவரிச்சுண்டு வரான். சொல்லும் பொழுது துவம் அக்ஷரம் பரமம் வேதித்தவ்யம் துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் துவம் அவ்யயः சாஸ்வத தர்மகோப்தா சனாதனः துவம் புருஷः மே மதः நக்ஷரதீதி அக்ஷரம் பரமம் பிரம்ம. ஸ்வரூபதா ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் க்ஷரம் தேய்வில்லாத ஸ்வரூபம். தேய்வில்லாத ஸ்வரூபம்ங்கிறது நிர்குண வஸ்துவாக இருந்தா மட்டும்தான் நக்ஷரத்தின்னு சொல்ல முடியும். சகுணமா இருக்கிற விஷயங்கள் மாற்றத்துக்கு உட்பட்டது. திருஷ்ட நஷ்ட ஸ்வபாவம்னு சொல்றது சாஸ்திரம். எத்யத் திருஷ்டம் தத்தது அனிருத்தம் தத்தது நஷ்டம். பார்த்துன்னு இருக்கிற பார்வைக்கு உட்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? குணத்தோடு கூடியதுன்னு அர்த்தம். பார்வைன்னா கண்ணை மட்டும் சொல்றது இல்லை. சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தமாகிய இந்திரிய வியாபாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னாலே குணத்தோடு கூடியதுன்னு அர்த்தம். உலகத்துல நாம பார்க்கிற அனுபவிக்கிற கிரகிக்கிற விஷயங்கள் எல்லாமே சகுணம்தான். ஒன்னா ரூபத்தோடு இருக்கு, இல்ல சப்த ரூபமாக இருக்கு,
இல்லையா ஒரு நாக்குல ருச்சியை கொடுக்கறதா இருக்கு, இல்லைன்னா ரூபமே இல்லாம வாயு மாதிரி ஸ்பர்ஷம் கொடுக்கறதா இருக்கு. இப்படித்தானே இருக்கு. எந்த பதார்த்தத்தை எடுத்துட்டாலும் இதுக்குள்ள வந்துடுறது. இதை தவிர அனுபவம் அனுபவங்கள் கேக்குறதா? ஹலோ, கேக்குறது கேக்குறது கல்யாண்ஜி கேக்குறது. திடீர்னு கட் ஆயிட்டு வந்தது. அங்க வீடியோ தெரியுதா? உங்களுது எனக்கு தெரியறது. ஆனா இங்க கனெக்ஷன் கரெக்டா இருக்கு. பெங்களூர்ல கனெக்ஷன் கரெக்டா இருக்கு. சரி சரி சரி. அப்போ அக்ஷரம் அப்படிங்கிற பதத்தினால மியூட்டுக்கு போயிட்டுங்க. நான் இங்க மியூட் போயிட்டு இருக்கேன். அக்ஷரம் அப்படிங்கிற பதம் ஸ்வரூபத்தா வஸ்து நிர்குணமா இருக்கும் பொழுதுதான் அந்த பதம் உபயோகிக்க முடியும். ஏன்னா க்ஷரதி அப்படின்னா தேய்மானத்தோடு கூடியதுன்னு சொல்லும் பொழுது எது தேயறது அப்படின்னு பார்த்தா குணம்தான் தேய்மானத்துக்கு உட்பட போறது. இது இப்படி இருந்தது, வேற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லணும்னாலே குணம் இருக்கணும். அப்போ சகுணமாக இருக்கும் பொழுது அக்ஷரம் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த குணமாக இருந்தாலும் மாற்றத்துக்கு உட்பட்டது. எந்த ரூபரச கந்தம் என்ன மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் மாற்றத்துக்கு உட்பட்டது. அப்படிங்கிறதுனால சொரூபத்தகா பிரம்ம வஸ்துவானது அக்ஷரம்னு எப்ப சொல்லிட்டோமோ அப்ப நிர்குணத்தை தான் சொல்றதுன்னு ஆயிடுறது. அக்ஷரம் பரமம் வேதிதவ்யம், இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய வஸ்துவாக இருந்தாலும், அதே மாதிரி நிதானம் அப்படிங்கிற பதமும் சொன்னா பார்த்தோம். இந்த இந்த ஸ்லோகம் ஏற்கனவே பார்த்தோம். பிரகிருஷ்டம் நிதானம், எது ஆச்சரியமாக இருக்கோ அப்படிங்கிற வார்த்தை அர்ஜுனன் இங்க அக்ஷரம் பரமம் வேதிதவ்யம், ஞானத்தினால அடைய வேண்டிய வஸ்துங்கிறதுனால வேதிதவ்யம் ஞாத்தவ்யம் அப்படின்னு போடுறார் பாஷ்யக்காரர். முமுக்ஷுபி ஞாத்தவ்யம், சுரூபம் தெரிந்து கொள்றவர்களுக்கு, தெரிந்து கொள்ளணும்னு உட்படுபவர்களுக்கு வேதிதவ்யமாக இருக்கக்கூடிய வஸ்து நீ ஈஸ்வரன்னு பகவானை பார்த்து சொல்றான். ஞானத்துக்கு ஞான சாத்தியமான விஷயம். வெறும்ன இந்த திவ்ய சக்ஷுனால மட்டும் பார்க்கிற விஷயம் இல்ல, ஞானத்தினால அடைய வேண்டிய பொருள் அப்படிங்கிறது இங்க ஆகிறது. ஏன்னா அக்ஷரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே குணத்தை தாண்டியதுன்னு ஆயிடுச்சு. குணத்தை தாண்டியதுன்னா அப்போ ஒண்ணுமே இல்ல சூன்யம்னு ஆயிடுறதா அப்படின்னா வேதித்தவ்யம், தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ அஸ்து, வஸ்துன்னு ஒண்ணு இருக்கு, இருக்கிற வஸ்து தான். ஆனா குணத்திற்கு அப்பாற்பட்டது, மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது, ஆனா ஞானத்தினால அறிந்து கொள்ளக்கூடியது. அப்படிங்கிறதுனால இங்க தொமக்ஷரம் பரமம் வேதிதவ்யம், பரமம்ன்றதுக்கு பிரம்மன்னு பதம் போட்டார் பாஷ்யக்காரர். பரமம் பிரம்ம ஞாத்தவ்யம், யாரால? முமுக்ஷிபிகி ஞாத்தவ்யம். அப்படிப்பட்ட சொரூபந்தான் உன்னுடையது. அதே சமயத்துல நிதானமாகவும் இருக்கு, ஆதாரம் ஆசிரியமா இருக்கு. எதுக்கு? இந்த குணபூதமா இருக்கக்கூடிய ஜெகத்திற்கே, சகுண ஜெகத்திற்கே இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது உன் சுரூபம். ஏன்? அஸ்தித்வ பிரதானத்தினால. சத்தா சாமான்யம், இந்த எல்லா பதார்த்தத்துக்கும் சத்தா பிரதானமா இருக்கிறது சுரூபம் தான். அஸ்தி அஸ்தி அஸ்திங்கிற வார்த்தை எல்லாத்தோடையும் சேர்றது. அஸ்திங்கிறது இல்லாம ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. புஸ்தகம்னா அஸ்தி, என்ன அப்ப கடம்னா அகைன் அஸ்தி, அகம்னா அஸ்மி. அஸ்தி அஸ்மி அப்படிங்கிறது எல்லாத்தோடையும் சேர்ந்துட்டு இருக்கு. அதுதான் சத்தா பிரதானம்னு சொல்றோம். சன்கடகா சன்படகா சன்ஹஸ்தி 2ஆம் அத்தியாயத்துல பார்த்தோம். அந்த சத்தா பிரதானம் எங்கேருந்து வருதுன்னா சொரூபத்திலேருந்து தான் வருது.
பகவத் ஸ்வரூபத்திலிருந்து தான் சத்தா எல்லா பதார்த்தங்களுக்கும் கிடைக்கிறது. இன்ஃபேக்ட் அந்த சத்தா ஸ்வரூபத்தை தவிர மத்தது எல்லாமே மித்யா தான். ஏன்னா சொத்தகா மத்த எதுக்குமே அஸ்தித்வம் இல்லை, சத்தாக்கு மட்டும்தான் அஸ்தித்வம் இருக்கு. மத்ததெல்லாம் தெரியறது, அவ்வளவுதான். வாசாலம்பனம் விகாரஹா நாமதேயம் சொல்றதுனால சாஸ்திரமே சொல்றது. அப்போ சத்தாவை தவிர மத்தது எல்லாத்துக்கும் எங்க அஸ்தித்வத்தை எடுத்துட்டா ஒண்ணும் இல்லையே, வெறும் குணம் தான் இருக்கு, அதுவும் நாமரூபம் தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால எது நிதானம், சத்தா பிரதானம் எது பண்றதுன்னா ஸ்வரூபம் தான் பண்றது, ஈஸ்வரன் தான் பண்றான். அதனால அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். அதனால இங்க இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் பிரம்மவஸ்துவ சத்வஸ்துவ சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துன்னு போறான். துவம் அவ்யயா சாஸ்வத தர்மகோப்தா சனாதனஹா துவம் புருஷோ மதோமி. இப்படிதான் நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த அக்ஷரமாகவும் பரம பிரம்மமாகவும் வேதிதவ்ய வஸ்துவாகவும் ஞானத்தினால அடையக்கூடிய பொருளாகவும் நீ இருக்கும் பொழுது அவ்யயா மாற்றமில்லாத ஸ்வரூபமாக சாஸ்வத தர்மகோப்தா, பாஷிகாரர் சஸ்வத் பவஹா சாஸ்வதா நித்யஹா, நித்தியமான தர்மஹா தஸ்ய கோப்தா சாஸ்வத தர்ம கோப்தா. என்ன மாதிரி தர்மம்னா லோகம் முழுக்க தர்மமாக தான் இருக்கு. நம்மளுடைய அனுபவம் பார்த்தோம்னா இது நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். எதுவா இருந்தாலும் அதனுடைய தர்மத்தினாலதான் இயங்கிறது, நியதி ரூபமாக தான் எல்லாமே இயங்கின்னு இருக்கு. நான் இப்ப பேசுறேன்னா அது ஒரு நியத்தினாலதான் பேச முடியாது, நீங்க கேட்கறதுன்னா அது நியத்தினாலதான் கேட்க முடியாது. அப்போ இங்க இந்த வேவ்ஸ் டிராவல் பண்ணுதுன்னா ஒரு நியத்தி, எல்லாமே ஒரு ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அந்த ஆர்டர் கான்சியஸ் ஆர்டரா இருக்கு. ஞானஸ்வரூபமாக தான் ஆர்டர் இயங்க முடியும். இது பண்ணா இது நடக்கணும் அப்படிங்கிற பொழுது, அதுவும் ஒரு காரிய காரணம்னு ஒண்ணு இருக்குங்கிற பொழுது அது ஞானாத்மகமாக தான் அதை இயங்க முடியும். அப்பதான் அது கரெக்டா நடக்கும். இப்போ பூமி ஒரு ஆர்பிட்ல சுத்துதுன்னா அந்த ஆர்பிட்டோட டிசைனும் பூமியினுடைய மூவ்மெண்ட் எல்லாமே ஒரு இன்டெலிஜென்ட்டா இயங்கணும்னா அது ஒரு கான்சியஸ் ஆர்டர்னாலதான் இயக்க முடியும். அப்போ அந்த நியதி ரூபமாக ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிறதுனாலையும் இங்க சாஸ்வத தர்மஹா எப்பயுமே இருந்துட்டு இருக்கு நியதி தானே. இது எல்லா தர்மங்களும் சிருஷ்டி பிரவாக நித்தியமாக எல்லா விதமான தர்ம நியதி ரூபமான தர்மங்கள் சிருஷ்டியில இருக்கு. இருக்கிறதுனாலதான் சிருஷ்ட ஜெகத் இயங்க முடியாது. இல்ல ஆக்சிடென்ட்ஸ் ஆறுதுன்னா ஆக்சிடென்ட்ஸும் நியத்திக்குள்ள எக்ஸெப்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் த ரூல் தானே. அதனால இதுவும் அதோட சேர்ந்ததுதான். அப்படிங்கிறதுனால சஸ்வத தர்ம கோப்தா சனாதனஹா சிரந்தனஹா. அப்போ இந்த ரெண்டு ரூபமாக தான் நம்ம ஈஸ்வரனை பார்க்க முடியும். ஒண்ணு சொரூபத்தா பிரம்மவஸ்து அப்படிங்கிறது ஒண்ணு, அத பரம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம். சகுண பிரம்மன்னு சொல்றது என்னன்னா எல்லாமே நாம ரூபம் தானே, வாசாலம்பனம் விகாரம் நாமதேயம், ஜெகத்து சத்தியம் கிடையாது, மித்யா தானே. அப்ப ஈஸ்வரன் எப்படி ரெகக்னைஸ் பண்ற, நியதி ரூபமாக பார்க்கணும். ஏன்னா என்னதான் மித்யான்னு சொன்னாலும் கூட ஒரு நியதி ஆத்மகமாக தான் இது இயங்கிறது. அப்படிங்கிற பொழுது ஒரு கான்சியஸ் ஆர்டர் தான் இதை இயக்கிறதுன்றத பார்க்க வேண்டி இருக்கிறதுனால அந்த நியத்தியாக இருக்கிறது ஈஸ்வரன், நியத்தியே ஈஸ்வரன், எல்லாம் நியத்திக்குள்ள அடங்கி போயிடுறது. அப்படிங்கிறதுனால சாஸ்வத தர்மகோப்தா சனாதனஹா பிரவாக நித்தியம், இது எல்லாமே சிருஷ்டி காலத்து முழுக்க இருக்கக்கூடியதுங்கிறதுனால சனாதனஹா துவம் புருஷா பரஹா. புருஷஹாக்கு பாஷ்யக்காரர் 2-3 அர்த்தம் அங்கங்க கொடுத்திருக்கார். பூர்ணத்வாத், அதனால புருஷன். அது பூரி எதனால் எல்லாம் நிரம்புகிறதோ அத புருஷன். யார் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கானோ அவனுக்கு புருஷன் அப்படிங்கிற பதம் உபயோகப்படுத்துறார். இது பார்த்தோம் நம்ம. அநாதி மத்தியாந்தம் அனந்த வீரியம் அனந்த பாகும் சசி சூரிய நேத்திரம் பஷ்யாமி த்வாம் தீப்த ஹுதாசவக்ரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதம் தபந்தம். அநாதி மத்திய அந்தம், ஆதிஷ்ச மத்தியம் ச அந்தஸ்ச ந வித்யதே. பியாண்ட் டைமென்ஷன். ஈஸ்வரனை அஸ்தித்வம் மட்டும்தான்னா சர்வ வியாபியா இருக்கக்கூடிய சத்தா. சர்வ வியாபித்வம் அப்படின்றதே ஒரு நோஷனல் ஸ்டேட்மெண்ட் தான்.
ஏன்னா சர்வம்ன்றது என்னங்க, சர்வம்ங்கிறது சொரூபத்தக வஸ்து கிடையாது. சர்வம்ன்றது நானாத்வம் விவகாரத்துல தான் சித்திக்கிறதே ஒழிய சொரூபத்தக நானாத்வமே கிடையாது. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், போன செஷன்லயே சொன்னேன்னு நினைக்கிறேன். பாஷ்யக்காரர் ஒரு இடத்துல உபாதி பேதத்தினாலதான் நானாத்வத்தை சொல்ல முடியுமே ஒழிய சொரூபத்துல பேதம் இல்லை, ஆத்மத்தகா எல்லாம் ஒண்ணுதாங்கிறதுனால நானாத்வமே அத்தியஸ்தம்தான். அப்போ நானாத்வம் அத்தியஸ்தமா இருக்கும் பொழுது சர்வ வியாபி அப்படிங்கிறதுல அந்த சர்வம் அப்படிங்கிறதே இல்லை. ஏகவஸ்து தான் இருக்குங்கிற பொழுது சர்வத்தை வியாபிச்சிருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி அனாதி மத்தியாந்தம், ஆதி மத்தியம் அந்தம்னு சொல்லணும்னா டைமென்ஷனாலிட்டி இருக்கணும். அப்ப அதுக்கு ஒரு சத்தியத்துவம், ஸ்பேஷியாலிட்டி சத்தியமாக இருக்கணும். ஸ்பேஷியாலிட்டி சத்தியமாக இருக்கும் பொழுதுதான் அந்த ஸ்பேஸ ஆத்மவஸ்து வியாபிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். இருக்கிறதே சத்தா மட்டும்தான், நானாவாக தெரியறது. அப்போ ஒண்ணு அத்தியஸ்த சத்தியம், இன்னொன்னு ஸ்வரூபத்தகா சத்தியம். அப்போ ஆத்தியாசிகம்னா நோஷனல் சத்தியம் தான், அது வியாபகாரிக சத்தியம். அதையும் இதையும் நம்ம இதுல அது இப்போ பானையோட ரியாலிட்டி வேற, களிமண்ணோட ரியாலிட்டி வேற. களிமண்ணுக்கு தான் கலரு, களிமண்ணுக்கு தான் வெயிட்டு, களிமண்ணுக்கு தான் டேஸ்ட், டச்சு, எல்லாமே எல்லா குணமும் களிமண்ணோடது தான். பானைக்கு என்ன இருக்குன்னா, பானைன்னு ஒரு வஸ்து இல்லைன்னு தானே சொல்றது. அப்ப பானைன்னு ஒரு வஸ்துவே இல்லாத பொழுது பானையில தெரியறத வச்சு நம்ம சொல்றோம் இது பானை இப்படி இருக்கு. ஆனா வஸ்துதகா அங்க களிமண்ணு தான் அப்படிங்கிற பொழுது இது ரெண்டுத்தையும் ஒண்ணுத்தோட ஒண்ணு ஈக்குவேட்டே பண்ண முடியாது. ஒண்ணு சத்தியம், இன்னொன்னு மித்யா அப்படிங்கிற பொழுது இதை எப்படி நம்ம ரெண்டுத்த சேர்த்து சொல்றது இங்க? ஆனாலும் நம்ம விவகார தசையில இதை சொல்றோம். என்ன சொல்றோம்? சர்வ வியாபியாக இருக்கு அப்படின்றது. இந்த வியாபிக்கின்ற தன்மை அங்க என்னன்னா எல்லாம் அதுதான் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், இருக்கிறது ஒரே சத்வஸ்து தான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக சர்வ வியாபித்துவம்னு சொல்றோம். ஏன்னா சர்வம் உன்னோட புத்தியில தெரியறது. அப்ப அந்த சர்வமும் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது சர்வ வியாபி அப்படின்றத அங்க சொல்றோம். வியாபிக்கிறதுங்கிற வார்த்தையே ஒரு ஔபச்சாரிகமான பதம் தான். அந்த மாதிரி இங்க அனாதி மத்திய அந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன? ஆதி இல்ல, மத்தியமும் இல்ல, அந்தமும் இல்ல. ஆதியும் அந்தமும் இருக்கும் பொழுதுதான் மத்தியம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும். எங்கேயும் ஒண்ணுதான் இருக்குங்கிற பொழுது இதுல ஆதி மத்தியம் அந்தம்னு எப்படி சொல்ல முடியுங்கிறதுனால இங்க அனாதி மத்தியாந்தம் அப்படிங்கிற பதத்தை சொல்ற. ஏன்னா இதெல்லாம் சாதாரணமா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அனாதி மத்தியாந்தம் அனாதி மத்திய அந்தம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கார் அப்படின்னும் பொழுது என்ன, ஸ்பேஷியலா பகவான் இருக்கார், இங்கேயும் இருக்கார், அங்கேயும் இருக்கார், அங்கேயும் இருக்கார் அப்படின்னு பாக்குறோம் அதை. பட் சாஸ்திரம் அதை சொல்ல வரல. அப்ப இங்கேயும் அங்கேயும்ங்கிறது என்ன? இப்போ ஸ்பேஷியாலிட்டியை ஒத்துண்டாதான் நம்ம இங்க அங்கன்றதெல்லாம் சொல்ல முடியும். அந்த பிரயோகமே எப்ப முடியும்? ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, வாஸ்தவத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு அதுல நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது அதுல நம்மளுடைய ஞானம் என்னவா போறது? அப்ப அதுக்கு உள்ள உட்கார்ந்துருக்கார். நான்னா எனக்கு உள்ள, எனக்கே தெரியாம எனக்கு உள்ள ஒரு சுவாமி இருக்கார். அந்த சேர்னா அதுக்கு உள்ள இப்ப விறகில் தீரன் பாலின் படு, அந்த உள்ளேங்கிறது என்னன்னா ஸ்பேஷியலி உள்ளேன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. அப்ப அந்த உள்ளேங்கிறது என்ன இங்க சொல்லப்படுறது? அந்த அனுபவம் இருக்கே, அந்த காக்னிஷன் இருக்கே, அந்த அபிவியக்தி இருக்கே, அந்த என்ன சொல்றது, அந்த அனுபவம் இருக்கே, அந்த அனுபவம் எதுல இருக்கு? விருத்தியாத்மகமாக தான் அனுபவம் இருக்கு. எல்லா அனுபவமுமே விருத்தியாத்மகம் தான். எனக்கு ஒரு புஸ்தகம் தெரியறது அப்படின்னா ஒரு புஸ்தகாக்கார விருத்தி ஏற்பட்டிருக்கு. எனக்கு இந்த தேகம் இப்ப இருக்கிறது, நான் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கேன்றது தெரியறதுன்னா இந்த தேகாகாரமான அகம் விருத்தியில ஒரு விருத்தி இருக்கு. அகங்காரத்தோடு கூடிய ஒரு தேகாத்மகமான ஒரு புத்தி விருத்தி தான் இருக்கு. தேகம் இருக்கான்னா இல்ல, தேக விருத்தி இருக்கு. அப்ப நான் தொடரனே தேகத்தைன்னா தொடர விருத்தி இருக்கு, தொடரேன்ற விருத்தி இருக்கு. நான் பார்க்கிறனே தேகத்தை, பார்க்கிறதுன்ற விருத்தி இருக்கு. அப்போ there is always only a cognition. விருத்தியாத்மகமாக தான் அனுபவங்கள் இருக்கு.
அந்த விற்த்தியில எது நிகூடமா இருக்கு, உள்ளுக்குள்ள விற்த்தியில வந்து சாரமாக எது இருக்கு, விற்த்திங்கிறது என்ன, ஞப்தியில ஏற்படக்கூடிய மாறுதல் தான் விற்பி, ஞானத்துல ஏற்படக்கூடிய மாற்றமே விற்பி. அந்த மாற்றம் அப்படிங்கிற தன்மை இருக்கே அது வந்து அத்தியஸ்தம் அப்படின்னு ஒரு பொருளே கிடையாது. அப்ப கண்டென்ட் என்ன விற்த்தியிலன்னா ஞப்தி தான் கண்டென்ட். அப்போ எல்லா அனுபவமும் விற்த்தியினுடைய கண்டென்ட் வந்து ஞப்தி, ஞானாத்மகமான ஞப்தி தான் விற்த்தியினுடைய கண்டென்ட்ங்கிறதுனால உள்ள இருக்குன்னு சொல்றோம். அதுதான் அந்த உள்ள. எல்லா பதார்த்தத்துக்கும் உள்ள இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா எல்லா பதார்த்தமும் விற்பி தான், அந்த விற்த்தியினுடைய கண்டென்ட்டா இருக்கிறது ஸ்வரூபம், அதனால ஸ்வரூபம் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தமே ஒழிய தனித்தனியா இத்தனை பொருள்கள் இருக்கு அதுக்கு உள்ள ஒண்ணுத்துக்குள்ளேயும் போய் ஈஸ்வரன் இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த பொருள்லயே ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுறது. சத்வஸ்து ஒண்ணுதான் இருக்கு, அப்புறம் பொருள் ஒண்ணு இருந்தாதானே அதுக்குள்ள ஈஸ்வரன் இருக்கிறதுன்றது வர முடியும். இருக்கிறது ஈஸ்வரன் ஒண்ணுதாங்கிற பொழுது பொருள் எங்கேருந்து வந்து அப்படிங்கிறதுனால இந்த அனாதி மத்தியாந்தம் இந்த எல்லாத்துக்குள்ளும் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்படிதான் அதை வந்து புரிஞ்சுக்கணும். எஸ்ய சஹா அயம் அனாதி மத்திய ந ஆதிஹி அனாதி மத்தியாந்தம் ஆதிஷ்ட மத்தியம் ச அந்தஸ்ய ந வித்யதே எஸ்ய. யாருக்கு வந்து ஆதியும் இல்லை நடுவும் இல்லை முடிவும் இல்லையோ, இப்ப ஆதி நடு முடிவு அப்படிங்கறது நம்ம 2-3 விதமா பார்க்கலாம். ஒண்ணு நான் சொன்ன மாதிரி ஸ்பேஷியலி இங்க ஆரம்பிச்சு பகவான் இங்க ஸ்ப்ரெட் ஆகி அங்க முடிகிறார் அப்படின்றது ஒண்ணு ஸ்பேஷியல். மகாவிஷ்ணு சயனம் பண்ணின்னு இருக்கார், இங்க ஆரம்பிச்சு இங்க முடிகிறார். இல்ல பரமேஸ்வரன் வர்த்திகளா நிக்கிறார், இந்த இடத்துல பூமியில ஆரம்பிச்சு அந்த இடத்துல முடிகிறார். அது எல்லாம் என்ன ஸ்பேஷியலி. இன்னொன்னு டைம் வைஸ், டைம்ல அப்பயும் இருந்தார் இப்பயும் இருக்கார் எப்பயும் இருப்பார் அப்படிங்கிறதுனாலையும் அந்த டைம் வைஸ் ஆல்சோ நம்ம வந்து அனாதி மத்தியாந்தம்னு எடுத்துக்கலாம். மூணாவது பொருள்கள், இங்கேயும் இருக்கார் அந்த பொருள்லயும் இருக்கார் அந்த பொருள்லயும் இருக்கார் இல்லையா. அப்போ ஸ்பேஷியலி டைம் வைஸ் ஆப்ஜெக்ட் வைஸ் இது மூணு தானே. இந்த மூணு விதமாகவும் ஈஸ்வரன் வந்து ஆதியும் இல்லாமல் மத்தியமும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப டைம் வைஸும் இருந்துட்டு இருக்கார், ஆப்ஜெக்ட் வைஸும் எல்லா ஆப்ஜெக்ட்லயும் இருக்கார், ஸ்பேஷியலியும் எல்லா இடத்துலயும் இருக்கார். அப்படிங்கிற பொழுது பகவானை தவிர ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுறது. ஸ்பேஷியல் எல்லா டயத்திலையும் எல்லா இடத்துலையும் எல்லா பொருள்களாகவும் இருக்கிறவர் அப்படிங்கிறதான அர்த்தப்படுது. அப்போ அது எப்படி இருக்க முடியும்னா அஸ்தித்வமாக இருக்கும் பொழுதுதான் அது பாசிபிள். அந்த சத்தாவாக எல்லாமே இதனாலதான் அந்த நிதானம் அப்படிங்கிற பதம் சொன்னானே அர்ஜுனன், எல்லா சர்வாதாரமாக இருக்கிறதுனால ஆதாரமா எது இருக்கு, சத்வஸ்து தான் இருக்கு, சத்தா தான் இருக்கு. அஸ்தி 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 அப்படிங்கிறது ஒண்ணுதான் சத்தியமா இருந்துருக்கு. அதை தவிர மற்ற எதையும் நம்ம தேடினா விசாரம் பண்ணோன்னே இல்லாம போயிடுறது. கடம் கடம் மிருத்து மாதிரி தான். கடம் கடம்னு இவ்வளவு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம், பானை பானை பானைன்னு விசாரம் பண்ணும் பொழுது பானைன்னு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுறது. கண்ணுக்கு நேர பானை காணாம போயிடுறது, இருந்துட்டே இருக்கு ஆனா காணாம போயிடுறது இல்லையா. அப்போ இருந்து மிருத்து ரூபமாக தான் இருக்கு கடம். கடமாக தெரிஞ்சாலும் மிருதாத்மகமாக இருக்கு. அந்த மாதிரி விவகாரம் நடக்கும் பொழுதே எப்பவுமே பிரம்மமா இருக்குன்னா அப்ப இப்பயும் பிரம்மன் தான் இருக்கு. இப்பயும் பிரம்மம் இருக்குன்னா இருத்தலே பிரம்மம். சத்தேவ சதேவ சதேவ சதேவ, சத்தாதான் பிரம்மம், அஸ்தித்வமே பிரம்மம். அது எப்படி அஸ்தித்வம்ங்கிறது அப்ப ஒரு இனர்ட் ஆப்ஜெக்டா அப்படின்னா அஸ்தித்வம்ன்றது அஸ்மியில இருக்கிற சத்தா தான் அஸ்தித்வம். அதனால்தான் ஞப்திஹி சத்தியம் ஞானம். ஏன்னா வெறும் சதேவ சௌமிய இதமக்ராசி தேகமேவா த்விதீயம் தத் சத்தியம் தத்துவமசி. அந்த துவமசின்னு சொல்லும் பொழுது அந்த சத்தானது வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் இல்லப்பா, அது உன்னுடைய சுரூபம் தான். எது வந்து இருத்தல்ன்றது இருத்தலாக, இப்ப நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கும் இது இருக்கிறதுன்னு சொல்றதுக்கும் ரெண்டுத்துக்குமே சத்தியத்துவம் எங்க இருக்குன்னா சத்தால தான் இருக்கு.
அஸ்மின்றதுக்கான ஆதாரமும் அஸ்திங்கிறதுக்கான ஆதாரமும் ரெண்டுமே எதுன்னா சத்தாய அந்த சதேவ ஆசீத்து சதேவ அஸ்தி இதமக்ர ஆசீத் அக்ரே சதேவ எது இதந்தையா கிரஹியத்தே தத் சதேவ ஆசீத்து அப்படின்னா இப்ப இதுன்னு தெரியற உலகமானது சிருஷ்டேகே பிராக்கு சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சத்தாக இருந்தது. சத்தாக இருந்ததுன்னா அப்ப இப்ப சத்தாக இல்லையா, வேறையா மாறிடுதா, அசத்தா மாறிடுதா அப்போன்னா இல்லப்பா, அது இதந்தையா இப்ப நாமரூபத்தோடு நீ பாக்குறியே, அது நாமரூபம் இல்லாத சத்து எப்படி மிருத்பிண்டமாக பானை இருந்ததோ அந்த மாதிரி சத்து மட்டுமாக இருந்தது. இப்ப என்னன்னா சத்து மட்டும்தான் இப்பயும் இருக்கு, ஆனா நீ நாமரூபத்தை பாக்குற அப்படின்னு இருக்கிறதெல்லாம் சத்துன்னு சொல்றதுக்கு தான் இந்த ஆதவுங்கிறதே இதம் அக்ர ஆசீத். அப்ப டைம்னு ஒன்னப்ப தனி சத்தியமா இருந்தா தானே இதுக்கு முன்னாடி அது சத்தாக இருந்தது, இப்ப நாமரூபத்தோடு கூடிய சத்தா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது டைம்ன்ற ஒரு இண்டிபெண்டன்ட் ரியாலிட்டி வந்துருது. அகைன் இதெல்லாம் என்னன்னா இருக்கிறதெல்லாம் வஸ்து ஒண்ணுதான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தானே ஒழிய ஏற்கனவே வெறும் சத்தாக இருந்தது இப்ப சத்து நாமரூபத்தோட ஆயிடுத்துங்கிறதும் ஒரு பிரக்கிரியை தான். அதனால இங்க அனாதி மத்தியாந்தம் ஆதிஷ்ட மத்தியம் அந்தஸ்ட ந வித்யதே யஸ்ய சகாயம் அனாதி மத்தியாந்தா. ஆதி மத்தியம் அந்தம் மூணும் இல்லாதது, எஸ்ய ந வித்யதே எதற்கு இது மூன்றும் இல்லையோ தம் து தம் துவாம் அனாதி மத்தியாந்தம் அனந்த வீரியம் ந தவ வீரியஸ்ய அந்தஹா அஸ்தி. வீரியத்துக்கும் அந்தம் கிடையாது. பகவான ஸ்வரூபத்தா சத்து அப்படிங்கிறது ஒண்ணு, ஆனா இந்த நானாத்வ ஜகத்து மித்யா ஜகத்தா இருந்தாலும் தெரியறதே, இந்த தெரியற ஜகத்துக்கு ஒரு அந்தம் இருக்கோ? அப்போ பரவி கிடக்கு, நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்டு இந்த சிருஷ்டியானது இயங்கின்னு இருக்கு, பரவி கிடக்கிறது. அப்போ இதுக்கு இந்த அப்படிப்பட்ட ஒரு நியத்தியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இந்த நியத்திக்கும் அந்தம் கிடையாது. அது பாட்டு காலத்தினாலையும் தேசத்தினாலையும் வஸ்துனாலையும் இந்த ஜெகத்தும் பரவி கிடக்கு. அப்ப இப்படிப்பட்ட சிருஷ்டிக்கு என்ன தேவை? ஈஸ்வர சக்தி. சக்தி இருந்தாதானே சிருஷ்டி. மாயாங்கிறது ஒரு சக்தி, இல்லைன்னா எப்படி சிருஷ்டி பண்ண முடியும்? இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு 3 விதமான சக்தி இருந்துதானே ஆகணும். எதை சிருஷ்டி பண்ணணும், எப்படி இருக்கணும் இந்த சிருஷ்டி அப்படிங்கிற ஞானம், அந்த திருஷ்டி, அதுதான் சிருஷ்டா ஜெகத்தா ஆகிறது. அப்போ அந்த ஞானம் ஒரு பானை பண்றதுக்கு முன்னாடி பானை எப்படி பண்ணணும்ன்ற ஞானம் கடகர்த்தாவினுடைய புத்தியில இருந்தாதான் கட சிருஷ்டி ஏற்பட முடியும். முன்னாடியே இருக்கணும், பண்ணும்போதும் இருக்கணும். அப்போ இதே மாதிரி இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு ஞான சக்தி இருந்தாகணும், இச்சா சக்தியும் இருக்கணும். சிருஷ்டன் நான் இந்த நானா ஜெகத்தாக ஆகட்டும் அப்படின்னு பிரம்மமானது ஒரு இச்சை பண்ணும் பொழுதுதான் இந்த சிருஷ்டி வர முடியும். பகுஸ்யாம் பிரஜா ஏதி, அப்படி இந்த நான் இப்படியாக இந்த சிருஷ்ட ஜெகத்தாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு இச்சை இருக்கணும். அதே மாதிரி கிரியாசக்தி, அதை கிரியான்வயப்படுத்தி ஜெகத்தாக ஆகிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த சக்தி சேரும் பொழுதுதான் சத்வத்துவான பிரம்மன் சிருஷ்டியாக ஆகிறது. அப்படிங்கிறதுனாலதான் பராசக்தி, பரபிரம்ம பராசக்தின்னு 2 விஷயத்தை சேர்த்துதான் நம்ம சிருஷ்டியை சொல்றோம். சிருஷ்ட ஜெகத்துன்னு பொழுது சிவசக்தி ஐக்கிய ரூபம்னு தானே. ஈஸ்வரன் சித்து மட்டும் சுத்த சைத்தன்யம். அப்போ அது எப்படி சிருஷ்டி ஆகிறது? சக்தியினால ஆகிறது. அதுதான் ஈஸ்வர வீரியம்னு இங்க வீரியஸ்ய நாந்தஹா. அந்த சக்திக்கு அளவு உண்டா? ஏன்னா அளவிட முடியாததாக இருக்கிற சிருஷ்டி இதுன்றதுனால அந்த வீரியத்துக்கு அந்தம் இல்லை. அந்தஹா நாஸ்தி தவ வீரியஸ்ய அத்யந்த வீரியஹ தம் தம் து
அனந்த அனந்த வீரியம், துவாம் அனந்த வீரியம். சரியா இல்ல? ததா அனந்த பாகும் அனந்தா பாகவஹா எஸ்ய தவ. எப்படி பாகு எத்தனை விதமான இப்போ இயக்கம்க்கு வந்துடுறது. பகவானுடைய இயக்கம் தனித்தனி விஷயமாக பல விஷயங்கள் இயங்கிறது. திருஷ்டியில பார்த்தா இருக்கிறது ஒரு வஸ்துன்னு சொன்னாலும் கூட சிருஷ்டியினுடைய இயக்கத்தை பார்த்தா பல விஷயங்கள் இருக்கு. ஒன்னும் தனித்தனியா இயங்கிறது. சூரியன் ஒரு மாதிரி இயங்கிறது, அக்னி ஒரு மாதிரி இயங்கிறது, பூமி ஒரு மாதிரி இயங்கிறது, ராகு ஒரு மாதிரி இருக்கு, சாட்டர்ன் ஒரு மாதிரி இயங்கிறது, ஜூபிட்டர் ஒரு மாதிரி இயங்கிறது. இது தவிர எத்தனை கேலக்சிஸ் இருக்கு, என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம உடம்புலயே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒரு மாதிரி இயங்கிறது. அப்போ இந்த இயக்கங்கள்ல இருக்கிற நானாத்வமும் அனந்தம் தான். அந்த இயக்கத்தை தான் பாகவகா. பாகுனா என்ன? தோள்கள். காரியம் செய்யக்கூடிய க்ஷமதா, கேப்பபிலிட்டி, அது காரியம் நடக்கிற விஷயம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்போ அனந்த பாகு, எத்தனையோ பாகு, எத்தனையோ விதமான காரியங்கள் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு ஈஸ்வரனை பார்த்து சொல்றான். சசி சூரிய நேத்திரம், இதுவும் நம்ம பார்த்தோம். பகவத் ஸ்வரூபம் விராட் ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது, சர்வவியாபியாக எல்லா ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரெண்டு கண்ணாக சசியையும் சூரியனையும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறது அனந்த நேத்திரம் அப்படின்னு சொல்ல போறான் பின்னாடி. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே ஒரே சமயத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஞான வஸ்து தானே ஈஸ்வரன். அந்த உபாதியே யுகபத் சர்வசாட்சியா இருக்கக்கூடிய உபாதி. நம்மளோட ஞானம் நான் சொன்னேன், நம்மளது விருத்தி ஞானம். ஈஸ்வரனது யுகபத் ஞானம். ஏன்னா ஒரு பொருள் இருந்து அது ரியாக்டிவாக அதை பகவான் தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப நம்ம ரியாக்டிவா தானே தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சேர் இருக்கு, சேரினுடைய ஞானம் நமக்கு ஏற்படுறது. ஈஸ்வரனுக்கு சேர் இருந்து அந்த ஞானம் ஈஸ்வரனுக்கு ஏற்பட முடியாது. சேருங்கிறதே ஈஸ்வர ஞானத்தினாலதான் இருக்க முடியும். அது மாதிரிதான் இப்ப சூரியன் இருக்குன்னா சூரியன் ஈஸ்வர ஞானமாக தான் சூரியன் இருக்கே ஒழிய, சூரியன் இருந்து ஈஸ்வரனுக்கு ஒரு விருத்தி ஏற்பட்டு சூரியன் ஒண்ணு இருக்குன்னு ஈஸ்வரன் தெரிஞ்சுட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி உபாதி ஈஸ்வர உபாதி கிடையாது. ஈஸ்வர உபாதி எப்படி இருந்தாகணும்னா சூரியன்றது ஈஸ்வர ஞானத்தினாலதான் இருக்கணும். அப்படிங்கிறதுனால யுகபத் சர்வசாட்சியாக யுகபத் சர்வ ஞானஸ்வரூபமாக இருக்கிற உபாதி ஈஸ்வர உபாதி. அதனால சர்வசாட்சித்துவம் இருந்துட்டுதான் எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஈஸ்வரன். எல்லா க்ஷணமும் ஈஸ்வரன் கண்ணை மூடவே முடியாது. ஏன்னா ஈஸ்வரன் கண்ணை திறந்துட்டு இருந்தாதான் ஜெகத்து. அப்போ ஞானஸ்வரூபமான உபாதி தான் ஈஸ்வரனுக்கு. அப்படிங்கிற பொழுது அப்போ ஈஸ்வரன் என்ன எப்படி ஃபிகரேட்டிவா எப்படி சொல்றான்? அநேக நேத்திரம், அனந்த நேத்திரம் அப்படின்னு சொல்றது. எல்லாத்தையும் எப்பவும் பார்த்துட்டு இருக்கிறார். பட் இந்த இடத்துல விராட் புருஷனை நம்ம உருவகப்படுத்தும் பொழுது சசி சூரிய நேத்திரம், சோமசூர்யாக்னி லோச்சனாய நமஹா நான் சொன்னேன். அந்த சூரியனும் சந்திரனும் ரெண்டு கண்கள். பரமேஸ்வரனை சொல்லும் போது நெற்றி கண்ணியும் சேர்ந்து அக்னியும் சேர்ந்து சொல்றது. இங்க சசி சூரிய நேத்திரம். சசி சூரியௌ நேத்ரே தவ சத்வம் சசி சூரிய நேத்ரஹா தம் துவாம் சசி சூரிய நேத்திரம் சந்திராதித்ய நயனம் பசியாமி துவாம். அப்படி நான் உன்னை பார்க்கிறேன். சமஷ்டி ஈஸ்வரனை நான், ஏன்னா இங்க உருவகப்படுத்துற ஈஸ்வரன். முதல்ல சொரூப ஈஸ்வரனை சொன்னா எத அக்ஷரம் பரமம் வேதித்தவ்யம்னு. இந்த இடத்துல இந்த விராட் புருஷனை கொண்டு வரான் அர்ஜுனன். விஸ்வரூபம்ன்றது விராட் ஸ்வரூபம் தானே. பசியாமித்வாம் தீப்த ஹுதாஷ வக்திரம். தீப்த ஹுதாஷ வக்திரம், அந்த நான் சொன்னேன் ஹுதாஷா, தீப்த ஹுதாஷா. ஹுதாஷன்னா அக்னி. அப்போ எரிந்து கொண்டிருக்கிற ஜுவாலையோடு கூடிய முகம், அதுதானே அகம் காலாக்னி. பின்னாடி சொல்ல போற காலஹா க்ஷயகிருத்து அப்படின்னு பின்னாடி தன்னுடைய சுரூபமே காலாக்னி தான் என் வாயில தெரியறதுன்னு பகவான் சொல்ல போறான் பின்னாடி.
அதனால அர்ஜுனன் இங்க தீப்த ஹுதாச வக்திரம், தீப்தஸ்ச அசௌ ஹுதாசஸ்ச சஹா வக்திரம் யஸ்ய தவ சத்வம் தீப்த ஹுதாச வக்திரஹ தம் தீப்த ஹுதாச வக்திரம் துவாம் ஸ்வதேஜசா விஸ்வமிதம் தபந்தம் தாபயந்தம். உன்னுடைய தேஜஸ்னால, அது என்ன தேஜஸ்ன்னு அவனுக்கு புரியல, இது என்னன்னு கேட்கறான். அப்புறம் அது காலம்தான் அப்படின்னு, பிரவிருத்தா காலா அப்படின்னு. காலம்ன்றது நீ இப்ப பாக்குறிய இந்த டைம் கிடையாது. அதையே ஜூம் அவுட் பண்ணி பார்த்தேன்னா ஃபைனலி அந்த காலம்தான் பெருசாக இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்ட போறது. அந்த காலமாக நான் தான். இங்க ஆச்சாரியால் என்ன எப்படி எடுத்துன்னு போறாருன்னா, அர்ஜுனன் நீ எதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியோ, ஏன் அந்நியத்தை திரஷ்டும் இச்சசி அப்படின்னு சொல்லி, இந்த யுத்தத்துல வானோ ஜெயேயுகு அப்படின்னு, நான் ஜெயிக்க போறேன்னா தோக்க போறேனான்னு கேள்வியை கேட்டான் அர்ஜுனன். அதை காண்பிக்கிறதுக்காக தான் பகவான் இது மாதிரி தன்னுடைய விஸ்வரூபத்துல காலமாக இருந்து எல்லாத்தையும் சாப்பிடுறேன் அப்படிங்கிறத பகவான் காமிக்கிறாருன்றது பாஷ்யக்காரர் எடுத்துட்டு இருக்க லைன். அது ரைட்டு தான். அதோட கூட இன்னொன்னு இதுல என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இது எப்படி முடியறது இந்த விஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தா, கடைசியில நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு, நான் தான் அவளை என்னால அவர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டார்கள். ஹதாஹா பீஷ்மத்ரோணன் முதலானவர்கள்லாம் காலமாகிய என்னால் ஏற்கனவே வதம் செய்யப்பட்டு விட்டார்கள். நீ வெறும் நிமித்தமாக இருந்துட்டு நீதான் செஞ்சேங்கிற புகழை சாப்பிட்டுட்டு போ நீ அப்படிங்கிற ரேஞ்சில சொல்லிதான் முடிக்கிறார் பகவான். அப்போ தாத்பரியம் என்ன இங்க, அர்ஜுனன்ட்ட நீ வெறும் நிமித்தந்தான்ப்பா, நடக்கிறது இந்த சிருஷ்டி காரியம்ன்றது என்னுடைய லீலையாக இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னுடைய இந்த நியதி ரூபமாக அதுல தர்மாதர்மம் கர்மம் எல்லாமா இருக்கக்கூடிய நியத்திகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த இயக்கம் இருக்கு. அதனால இங்க நான் பண்ணேன் நீ பண்ணேங்கிறதெல்லாம் இல்ல, ஈஸ்வரனுடைய நியதி தான் இது அத்தனையும். அதனால நீ உனக்கு இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கோ அதை நிமித்தமாக இருந்து நீ பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்றதுதான் இது பரம தாத்பரியம். இதுல எல்லாம் என்னுடைய நியதி தான், என்னுடைய இந்த காலமாகிய இந்த நியத்தியில எல்லாமே தானா நடந்துட்டு இருக்கு, கால ரூபமாக தான் நான் இருக்கேன் அப்படிதான் சொல்றார் மகாகாலேஸ்வர். காலம்தான் ஈஸ்வரன். அந்த காலத்தை தாண்டி சிருஷ்ட ஜெகத்து காலம், ஸ்வரூபத்தா அது காலகாலன். அதனால்தான் கால சம்ஹாரனாக இருக்கிறது பரபிரம்ம வஸ்து. சகுண ஈஸ்வரன் காலஸ்வரூபம் மகாகாலேஸ்வரர். அதனாலதான் பரமேஸ்வரன் காலகாலனாக இருக்கார். அப்படின்னா பிரம்ம வஸ்து தான் காலத்தை தாண்டது, மத்த எல்லாம் காலத்துக்குள்ள அடிபட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வரூபம் முழுக்க காமிக்கிறார் பகவான். தியாவா பிருத்திவ்யோர் இதமந்தரம் ஹி வியாப்தம் त्वयैकेन दिशश्च सर्वाः दृष्ट्वाद्भुतं रूपमिदं तवोग्रं லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மன்னே. இப்போ இன்னொன்னு சொல்றாங்க, தியாவா பிருத்திவ்யோஹோ இதம் அந்தரம் ஹி வியாப்தம். இந்த ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் முழுக்க நீ வியாபிச்சிருக்க. திசஸ்ச சர்வாஹா துவயா ஏகேன ஏவ வியாப்தம், ஒன்ன தவிர எதுவுமே இல்லை. அத்புதம் இதம் ரூபம் திருஷ்டுவா, எப்படிப்பட்ட ரூபம், தவ உக்ரம் ரூபம் திருஷ்டுவா லோகத்ரயம் பிரவ்யதிதம். ஹே மகாத்மன், உலகமே நடுங்கிறது. பிரச்சலிதம் பீதம் பிரச்சலிதம், உலகம் நடுங்கிறது. அப்ப உலகமும் பார்க்கிறதா விஸ்வரூபத்தை? விஸ்வரூபமாக உலகம் பார்க்கல அத. ஆனா இந்த உலகத்தினுடைய மேக்னிஃபிஷன்ஸ், உலகம்னா
இந்த என்டையர் யூனிவர்ஸினுடைய என்ன சொல்றது, காம்ப்ளெக்சிட்டி, லார்ஜ்னஸ் இல்லையா, இன்ஃபைனைட்டா இருக்கு இந்த உலகம் முழுக்க. எத்தனையோ ஜீவராசிகள், எத்தனையோ பிளானட்ஸ், எத்தனையோ விஷயங்கள். இதனுடைய ஸ்கேல் வந்து அன்இமேஜினபிளா இருக்கு. டைமும் வந்து நம்ம சும்மா 2000 வருஷம், 5000 வருஷம், 7000 வருஷம் என்கிட்டயோ சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த பாஷ்யமே 2000 வருஷத்துக்கு மேல ஓல்டு. அப்பயே இத்தனை இன்டெலிஜென்ஸ் இருந்திருக்கு. அதுக்கு பல 1000 வருஷம் முன்னாடியும் இப்படிதான் இருந்ததுன்னு பாஷ்யக்காரரே சொல்றார். அப்போ இது டைம் வந்து எத்தனை வருஷம், எவ்வளோ யுகங்கள் இருந்துட்டு இருக்கு, நமக்கு என்ன தெரியும்? இங்கே உட்கார்ந்துட்டு நம்ம கணக்கு போட்டு இருக்கோம் 2000 7000 என்ன. அதனால எவ்வளோ எத்தனை யுகாந்தரங்கள் இருந்திருக்கு, எத்தனை வருஷம் சிருஷ்டி இருந்துட்டு இருக்கு நமக்கு தெரியாது. எத்தனை யூனிவர்சஸ் இருந்துருக்குன்னு தெரியாது. ஏதோ ஹைபாத்தசிஸ் நம்ம வச்சுட்டு தியரிஸ் பண்ணிட்டு இருக்கோமே ஒழிய எதுலையுமே வந்து ஒரு ஃபைனல் வேர்டு இல்லை அப்படிங்கிறது தெரியறது. அர்ஜுனன் மாதிரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு பகவான் வந்து திவ்ய ரூபத்தை காமிச்சாதான் வந்து சிருஷ்டி இவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. அவனுக்கு திவ்ய சக்ஷுவை கொடுத்து பகவான் காமிச்சார். பட் புத்தினால நமக்கு தெரியறதே. அதனால உலகம் இதை பார்த்து பயப்படுறது. இது என்ன, ஏன்னா எந்த க்ஷணம் என்ன வேணா நடக்கலாம். எவ்வளோ பெரிய பெரிய எண்டமிக் வருது, பேண்டமிக் வருது, எர்த்குவேக்ஸ் வருது, பெரிய பெரிய எவ்வளோ டேஞ்சரஸ் விஷயங்கள் நடக்கிறது. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்க பார்க்க பயம் இருக்கோ இல்லையோ, அததான் இங்க சொல்ல வரான் அர்ஜுனன். தியாவா பிருத்திவியோகோ இதம் அந்தரம், இந்த உலகம் முழுக்க நீ வியாபிச்சிருக்க. அந்தரிக்ஷம் வியாப்தம் துவயா ஏகேன விஸ்வரூபதரேன, நீதான் வியாபிச்சுட்டு உன்னுடைய இந்த சுரூபம் அவ்வளவு பெருசா இருக்கு. எங்க பார்த்தாலும் நீதான் இருக்க. திசஸ்த சர்வா வியாப்தாக திருஷ்டுவா உபலப்ய அத்புதம் விஸ்மாபகம் ரூபமிதம். இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை பார்த்து தவ உக்ரம் குரூரம், அந்த உக்ரம் குரூரம்ங்கிறது அங்க முக்கியம். அதுதான் பயத்தை ஏற்படுத்துறது. என்ன உக்ர ரூபம்? எல்லாத்தையும் சாப்பிடுறாரு பகவான். எவ்வளோ கலாமிட்டி, எவ்வளோ இத மேக்னிடியூட் ஆஃப் திங்ஸ் எப்படி இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு கோவிட் வந்து இத்தனை பேர் உயிர் போச்சு. திடீர்னு ஒரு ஃப்ளட்ஸ் வருது, ஒரு சுனாமி வருது, எத்தனையோ டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறது. இருந்துட்டே இருக்க மனுஷன் இல்லாம போயிடுறான். அப்போ ஒரு மேக்னிடியூட் ஆஃப் திங்ஸ் தட் கேன் ஹேப்பன் வந்து பிரமிக்க வைக்கிறது பீப்புள். அதை பத்தி நினைக்காம போயின்னு இருக்கோமே ஒழிய, ஒன்ஸ் இதெல்லாம் நினைச்சோம்னா உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்கு. அதை பார்த்து தானே பயப்படுறோம். கார்டன்ல நடந்து போறதை பார்த்தா பயப்பட போறோம் நம்ம. இந்த மாதிரி உக்கிரமான விஷயங்களுடைய மேக்னிடியூட் வந்து பயத்தை ஏற்படுத்துறது. இப்படிப்பட்ட யூனிவர்ஸ், இப்படிப்பட்ட சிருஷ்டி என்ன வேணா எப்ப வேணா நடக்கலாங்கிற மாதிரி இருக்கு. ஒரு பிளானட்ஸ் எப்படி இருக்கு, ஒரு எர்த்துல வந்து என்ன விதமான நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஏற்படுறது, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் என்ன ஈஸ்வரனுடையது தானே. எல்லாமே ஈஸ்வரன் புரிஞ்சோ புரியாமலோ எல்லாம் பயந்துட்டு தான் இருக்கு எல்லாம். அததான் நீங்க நம்ம அப்படிதான் இதை புரிஞ்சுக்க வேண்டியது. உக்ரம் குரூரம் லோகானாம் திரயம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் கீதம் பிரச்சலிதம். உலகம் முழுக்க பயந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வேற எதை பார்த்து பயப்பட போறது உலகம்? அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நேச்சரனுடைய லேக் ஆஃப் கண்ட்ரோல். என்ன நம்மளுடைய ஸ்மால்னஸ், நம்ம எவ்வளவு இன்சிக்னிஃபிகண்ட் ஆஸ் அன் என்டிட்டி இன் த ஹியூஜ் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது தான் இங்க வந்து உலகம் பார்க்கறது. நான் அதை எல்லாத்தையும் ஒரு ரூபமாக இங்க விஸ்வரூபத்துல பார்க்கிறேன். பட் அப்படி ரூபமாக பார்க்கலன்னாலும் மக்கள் வந்து அதை பார்த்து பயப்படுறா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இல்லைன்னா உலகம் பயப்படுறதுன்னு எல்லாருக்குமா இந்த விஸ்வரூப தரிசனம் கிடைச்சுன்னு இருக்கு? அர்ஜுனனுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. அப்போ இதை இப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும்ன்றதுதான். வை பிரச்சலிதம் வா ஹே மகாத்மன்னு அக்ஷுத்ர ஸ்வபாவ, க்ஷுத்ர ஸ்வபாவம் இல்லாதன்னு அர்த்தம். திருமையே இங்க கிடையாது பகவான்கிட்ட. அத அதுனா புரா யத்வா ஜெயேம யதி வானோ ஜெயேயுஹு இதி அர்ஜுனஸ்ய சம்சயः ஆசீத் தன் நிர்ணயாய பாண்டவ ஜெயம்
ஐகாந்திகம் தர்ஷயாமி இதி பிரவருத்தः பகவான் தம் பஷ்யன்னு ஆக. இதுதான் நான் சொன்னேனே. பாஷ்யக்காரர் என்ன எடுத்துக்கிறார் இதுக்கப்புறம் வரப்போறத, ஏன்னா இனிமே என்ன பேச போறார், என்ன சொல்ல போறான்னா, இந்த இவாள்லாம் பகவான் சொல்ல போறார், இவாள்லாம் வந்து காமிக்க போறார். இந்த மாதிரி இவா துரியோதனன், பீஷ்ம துரோண எல்லாரும் வந்து காலத்தால உள்வாங்கப்படுறத காண்பிக்கிறாருன்னு வருது. அதனால இங்க பகவான் வந்து அவ பராஜயம் அடைய போறா அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக இந்த விஸ்வரூபத்துல இதை காண்பிக்கிறார்ன்ற ஒரு கனெக்ஷனாக பாஷ்யக்காரர் எடுத்துன்னு போறார். அத்த அதுனா புரா எத்வா ஜெயேம எதி வானோ ஜெயேயுகு, நான் ஜெயிப்பனா இல்ல அவா ஜெயிப்பாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறதுனால, ந ஜெயேயுகு, நான் தோக்க போறேனா ஜெயிக்க போறேனா அப்படிங்கிற ஒரு அர்ஜுனனுடைய அர்ஜுனஸ்ய சம்சயா ஆசித்து, அவனுக்கு ஒரு குழப்பம், அதை தானே கேட்கறான் அவன். அதனாலதான் அந்த அந்நிய திருஷ்டி மிச்சசிக்கு அங்க ஏற்கனவே பகவான் அந்நிய திருஷ்டி மிச்சசி, வேற என்ன பார்க்கணும்னு நினைக்கிறியோ அதையும் இந்த விஸ்வரூபத்துல பார் அப்படின்னு பகவான் ஒரு இடத்துல சொல்லும் பொழுதும் இதை பாஷ்யக்காரர் சொன்னார். என்னன்னா, நீதான் ஜெயிக்க போறேங்கிறத விஸ்வரூபம் வழியாக பகவான் காமிச்சிட்டாரு முன்னாடியே அப்படிங்கிற ஒரு லைனை தான் டோ பண்றாரு இங்க பாஷ்யக்காரர். தன் நிர்ணயாய பாண்டவ ஜெயம் ஐகாந்திகம் தர்ஷயாமி, பாண்டவர்கள் தான் ஜெயிக்க போறாங்கிறத நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு பிரவருத்தகா பகவான் தம் பஷ்யன்னாக. அதனால பகவான் அதை காண்பிக்கிறதுக்காக, அதை சொல்றதுக்காக தான் காண்பிக்கிறாருன்ற ஒரு இதுல இந்த கனெக்ஷனை கொடுக்கிறார். அமீஹித்வா சுரசங்கா விஷந்தி கேச்சித் பீதா பிராஞ்சலயோ கிருணந்தி ஸ்வஸ்தீத்யுக்த்வா மகரிஷி சித்த சங்காஹ ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிஹ் புஷ்கலாபிஹி. இத அதனாலதான் இப்ப பாஷ்யக்காரர் எடுத்துக்கிற விதமாகவும் பார்க்கலாம், நம்ம இதை கொஞ்சம் ஜெனரிக்காகவும் பார்க்கலாம். பாஷ்யக்காரர் எப்படி எடுத்துக்கிறார், யாரெல்லாம் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன பண்றதுன்னா, இந்த சுரசங்கர்கள் தேவதைகள்லாம் உனக்கு உள்ள சங்கமிக்கிறார்கள், எல்லாம் உன்னை வந்து அடைகிறார்கள். அமீ துவா சுரசங்கா விஷந்தி, இந்த தேவர்களுடைய குழுமங்கள் உன்னை அடைகின்றன, உன்னில் புகுகின்றன. கேச்சித் பீதாக பிராஞ்சலையா கிரணந்தி, அதுல சில பேர் என்ன பண்றா, பயத்தினால உன்னை வணங்கியவர்களாக பிரார்த்தனையை சொல்லிண்டு உனக்குள் புகுகிறார்கள். நீ எல்லாத்தையும் முழுங்கின்னு இருக்க. ஸ்வஸ்தி யுக்த்வா மகரிஷி சித்த சங்காக, மகரிஷிகள் சித்தர்கள் இவாள்லாம் என்னன்னா ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி எல்லாம் நல்லதா நடக்கட்டும்னு உள்ள வருகிறார்கள். ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபிஹி புஷ்கலாபிஹி, பெரிய அர்த்த புஷ்டியான ஸ்லோகங்களை சொல்லிண்டு இவாள்லாம் உன்னை வந்து அடைகிறார்கள்னு அர்த்தம். பாஷ்யக்கார் என்ன சொல்றார், அமீஹி யுத்தியமானாக யோத்தாரா, இந்த யுத்தத்துல யுத்தம் செய்கின்றவர்களாகிய யோத்தாக்கள் யாருன்னா சுரசங்காகா ஏ அத்திர பூபார அவதாராய அவதீர்ணாக, பூபாரத்தை லோக பாரத்தை குறைக்கிறதுக்காக மகாபாரத காலத்துல, லோகபாரத்தை குறைக்கிறதுனா பாப்புலேஷனை குறைக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, லோகபாரம்னா துஷ்டர்கள் தான் பாரம் உலகத்துக்கு. அந்த துஷ்ட சம்ஹாரம் நிகிரகம் பண்றதுக்காக இங்க தேவதைகள்லாம் வந்து இப்படி தர்மபுத்திரராகவும் அர்ஜுனனாகவும் இப்படி இது பண்ணிருக்கு இல்லையா, அவளுடைய அம்ச அவதாரம் ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால பூபாரத்தை குறைக்கிறதுக்காக வஸ்வாதி தேவகன சங்காக, வசு முதலான தேவதைகள் மனுஷ சம்ஸ்தானாக அப்படி மனுஷ ரூபமாக இருந்துட்டு துவாம் விஷந்தி பிரவிசந்தா திருஷ்யந்தே, உனக்குள்ள போகிறத நான் பார்க்கிறேன். அப்ப இந்த யுத்தத்துல உயிரை விடக்கூடியவர்கள் இந்த சுரசங்கர்கள் தேவதைகள்லாம் வந்து பண்றத நான் பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம் பண்றார்.
தத்ர கேச்சித் பீதாக பயத்தோடு கூடியதாக பிராஞ்சலயா சந்தா அஞ்சலியோடு கூட பிரேயர்ஸோடு கிருணந்தி ஸ்துவந்தி துவாம் அந்நே பலாயனே அப்படி அசக்தா சந்தா. திரும்பி ஓட கூட முடியல, ஏன்னா துரியோதனை விட மாட்டேங்கிறான். அதனால ஸ்தோத்திரத்தை பண்ணிட்டு சாகதான் போறோம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தோட உயிரை விட்டு உங்ககிட்ட வராளே எல்லாரும், இத்தனை பேரோட உயிர் போயின்னு இருக்கே அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான் அப்படின்னு எடுத்துக்கிற. யுத்தே பிரத்யுபஸ்தாபிதா உத்பாதா உத்பாதாதி நிமித்தானி உபலக்ஷ்ய ஸ்வஸ்தி அஸ்து ஜகதஹா இதி உக்த்வா. அதனால யுத்தத்தினால ஏற்படக்கூடிய ஆபத்துலாம் இருக்கே அதெல்லாம் போகட்டும், இல்லாம போட்டோம்னு அதை பார்த்துட்டு ஸ்வஸ்தி 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 அஸ்து ஜகதஹா, மங்களமே இருக்கட்டும் உலகத்துல இதி உக்த்வா மகர்ஷி சித்த சங்காக மகர்ஷீனாம் சித்தானாம் ச சங்காக, மகர்ஷிகள் சித்தர்கள் இவர்களுடைய குழுமங்கள்லாம் ஸ்துவந்தித்வாம் ஸ்துதிபிகி புஷ்கலாபிகி சம்பூர்ணாபிகி, பூர்ணமான முழுசான ஸ்தோத்திரங்கள்னால உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிண்டே உன்னை அடைகிறார்கள்னு மகாபாரத கான்டெக்ட்ல இதுல பாஷ்யக்காரர் சொல்ற. நம்ம பொதுவாக இதை பார்க்கும்பொழுது தேவதைகளுமே திருப்பி திருப்பி ஈஸ்வரன்ட்ட தானே போய் லயத்தை அடையிறது. தேவதைனா என்ன? நியத்திய இயக்கிறது தேவதை. நம்ம பார்த்தோம், இப்போ அக்னிங்கிறது ஒரு தேவதை. அந்த ஹீட், லேட்டன்ட் ஹீட்டா இருக்கட்டும், எரியற நெருப்பா இருக்கட்டும், எல்லாமே அந்த என்டையர் பிரின்சிபிள் ஆஃப் ஹீட், அந்த நியத்தி இருக்கே, அது ஒரு தேவதை. அது ஒரு கான்சியஸ் பிரின்சிபிள் தானே. இப்படி நடக்கணும் அப்படிங்கிறதாக இயங்கிறது அக்னி. அந்த மாதிரி வாயுங்கிறது அது ஒரு பிரின்சிபிளால, அது ஒரு நியத்தியாக தான் இயங்குறது, கான்சியஸ் ஆர்டர் தான் அதுவும். சைக்காலஜின்றது ஒரு கான்சியஸ் ஆர்டர். எல்லாமே இப்போ தர்மா தர்மம் கர்மான்றது ஒரு ஆர்டர். அது மாதிரி எட்டிமாலஜிக்கல் ஆர்டர், என்ன சைக்கலாஜிக்கல் ஆர்டர் ஏற்கனவே பார்த்தோம். இது இப்போ ஐசைட் இருக்கு அப்படின்னா அது ஒரு ஆர்டர் தானே. அதனால தானே வந்து ரேட்டில் ஒர்க் ஆகுறது, ஹியூமன்லையும் ஒர்க் ஆகுது. ஐசைட்டுங்கிறது ஒரு ஆர்டர். பாட்டனி பட் அது மாதிரி பயாலாஜிக்கல் பிசியலாஜிக்கல் எல்லாமே ஒரு ஆர்டர். நியத்தி நியத்தி நியத்தியாக தான் இருக்கு. அது ஒண்ணு ஒண்ணு ஒரு தேவதை. அந்த தேவத்தையும் எங்கன்னா ஈஸ்வரன்ட்ட அடங்கிறது. இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்டாம் வருது, ஒரு புயல் அடிக்கிறது, அது ஒரு நியத்தியாக தானே அடிக்கிறது. அப்புறம் அப்படியே அடங்கி ஈஸ்வரன்ட்ட ஒடுங்கிடுறது. அதுக்கப்புறம் திருப்பி வருது, ஒரு சுனாமி வருது திடீர்னு, அது ஒரு நியத்தி, திருப்பி ஈஸ்வரன்ட்ட போய் லயத்தை அடைஞ்சிடுது. இப்படி எல்லாம் என்ன ஆகுதுன்னா தேவதா ரூபமாக இருக்கிறது ஈஸ்வரன்ட்ட போயிட்டு வெளியில வருது, போயிட்டு வெளில வருது, வந்துட்டு தானே இருக்கு. அப்போ சுரசங்காக எங்க விஷந்தி? ஈஸ்வரன்ட்டு தான் விஷந்தி. திருப்பி ஈஸ்வரனுக்கு தானே போகிறது. எங்க போறதுன்னே தெரியாது. அவ்வளோ பெரிய ஒரு புயல் அடிக்கும், 2 நாள் கழிச்சு ஒண்ணுமே இருக்காது, அமைதியாயிடுறது. எங்க போறது? ஈஸ்வரன்ட்ட போறது. அவ்வளோ பெரிய கோவிட் வந்தது, திருப்பி அடங்கி ஈஸ்வரன்ட்ட போயிடுச்சு. அப்போ திடீர்னு ஒரு ஃபிளாரப், அப்புறம் திருப்பி ஈஸ்வரன்ட்ட அடங்குறது. அப்ப நியத்திகள் எல்லாம் என்னன்னா ஈஸ்வரன்ட்ட தான் அடங்குறது. அதை பார்க்கறதே ஜகத்து. எங்க போறது இதெல்லாம்? ஏன் இவ்வளோ பெரிய மகாபாரத யுத்தம், இத்தனை பேர் இறந்து போனா, அதுக்கப்புறம் திருப்பி அமைதியாச்சு. அப்போ உலகம் ஒரு சைக்கிள் வந்துட்டே இருக்கு இல்லையா? நியூக்ளியர் பாம்பு போட்டா எத்தனையோ பேர் செத்து போனா, வேர்ல்டு வார் நடந்தது, திருப்பி ஒரு பீஸ் வருது, திருப்பி ஏதோ வார் நடக்கிறது. அப்ப இந்த நியத்தி திருப்பி திருப்பி ஈஸ்வரன்ட்ட லயம் அடைஞ்சு வெளில வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கு. கேச்சித் பீதாக பிராஞ்சலையா கிருணந்தி. அப்போ இது இந்த பயத்தினால இதை பார்த்து ஒத்த ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றான். அதுக்கு சில பேர் இதை ஸ்வஸ்தி பிரேயர்ஃபுல்லா இதை பார்க்கறா, இது எல்லாம் ஈஸ்வரன் தான். அப்ப அந்த ஈஸ்வரனோட ஒரு பிரேயர்னால இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்க்கறான். சில பேர் இதை சயின்ஸ் மூலியமா பார்க்கறான். என்ன சில பேர் வெறும்ன பார்த்து பயப்படுறான். ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புள் இதை ஒவ்வொரு மாதிரி பார்க்கறான். பார்க்கறவன் இல்லாம என்னன்னா அவனுமே அந்த ஈஸ்வரன்ட்ட தான் போய் சேர்றான். எவன் பக்தி பண்ணி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கிறவனும் கடைசியில அழிஞ்சு போய் ஈஸ்வரன்ட்ட தான் போறான். ஈஸ்வரனும் கிடையாது, எல்லாம் நாஸ்திகம், ஒன்றும் கிடையாதுன்ற என்னன்னா திருப்பி அவனும் அங்கதான் போய் லயம் அடையறான். இந்த சர்வவியாபின்னு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு சொரூபம் இருக்கே, நம்ம ஈஸ்வரன் சொல்றோம், அதுக்குள்ளதானே எல்லாம் போய் லயத்தை அடையிறது. தேவதைகளா இருந்தாலும் அதுக்குள்ளதான் போறது.
வேண்டவன் பக்திமானா இருந்தாலும் அதுக்குள்ளதான் போறான், ரிஷியா இருந்தாலும் அதுக்குள்ளதான் போறான், நாஸ்திகனா இருந்தாலும் அதுக்குள்ளதான் போறான், ராட்சசனா இருந்தாலும் அதுக்குள்ளதான் போறான். எல்லாம் அதுலதான் போய் லயம் அடையிறது. நம்ம சொல்றது வேணா இவன் ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்ல, அவன் ஒத்துக்கிறான்னு சொல்றமே ஒழிய கடைசியில எல்லாம் அங்கதானே போய் சேர்றது. அததான் பாக்குறான் அர்ஜுனன். சொல்றான், அமீஹித்வாம் சுரசங்கா விஷந்தி கேச்சித் பீதாக பிராஞ்சலயா கிரணந்தி ஸ்வஸ்தி இது உக்த்வா மகர். கொஞ்சம் பேர் பயந்துட்டே உள்ள போறான், இன்னொருத்தன் பிரேயர்ஃபுல்லா உள்ள போறான். ஸ்வஸ்தி இது உக்த்வா மகர்ஷிஹி சித்த சங்காஹ ஸ்துவந்தி துவாம் ஸ்துதிபிஹி புஷ்கலாபிஹி. அப்படி நம்ம அதை காமனாவும் பார்க்கலாம். இது வெறும் மகாபாரத யுத்த கான்டெக்ட்ல சொல்லப்பட்டாலும் சிருஷ்டியினுடைய தாத்பரியம் புரிஞ்சுக்கிறது தான் இங்க இம்போர்ட். கிஞ்ச அந்நியத்து ஒவ்வொரு தேவத்தையும் இப்ப சொல்ல போறான். ருத்ராதித்யா வசவஹா ஏச்ச சாத்தியாக விஸ்வேஸ்வினோ மருதச்சோஷ்மபாஸ்ய கந்தர்வ யக்ஷாசுர சித்த சங்காக வீக்ஷந்தே த்வா விஸ்மிதாச்சைவ சர்வே. யாருக்குமே உன்னை புரியலங்கிறான். விஸ்மிதாச்சைவ சர்வே, உன்னை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையோடு கூடியவர்கள் தேவதைகள், சித்தர்கள், என்ன பித்ருக்கள், உஷ்மபாஸ்யன்னு சொல்றாங்க, கந்தர்வர்கள், யக்ஷர்கள், இப்படி மனுஷனை தவிர மத்த இவாள்லாம் உன்னை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் உன்னை பார்த்து பிரமிக்கிறா. ஏன்னா உன் சுரூபம் அப்படி இருக்கு. அளவிடற்கரியாத ஒரு சுரூபமாக ஈஸ்வர சுரூபம் இருக்கிறதுனால எல்லாமே ஈஸ்வரன் தான் இங்க ஜெகத் ஆகாரமாக பார்க்கணும். அதனாலதான் அர்ஜுனன், நான் உன்னை போய் மித்திரனா சகான்னு வச்சு நான் பேசிட்டேனே, நீ பார்த்தா இவ்வளவு பெரிய சுரூபமா இருக்கியே, விஷ்ணுவாக இருக்கியேன்னு சொல்ல போறான். ஏன்னா அது வரைக்கும் அவன் கிருஷ்ணனை சாதாரணமா எடுத்துட்டான். இப்ப இதுலதான் இந்த இஸ்கானு துவைத்திகளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்னேன்னா என்னன்னு தெரியல, கிருஷ்ணர் பெரியவரா விஷ்ணு பெரியவரான்ட்டு. ஏன்னா விசிஷ்டாத்வைத்தி என்ன சொல்றான்னா, சர்வமாகிய விஷ்ணுவனுடைய அங்கமாக இந்த ஜெகத் இருக்குன்னு சொல்ற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஐ திங்க் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். இவாளுக்கு என்னன்னா, இப்ப கிருஷ்ணரை சாதாரணமா நினைச்சிட்டு இருந்த அர்ஜுனன் இப்போ நீதான் விஷ்ணுவா தெரியாம போச்சேன்னு தான் சொல்றான். அப்போ விஷ்ணுன்றதுடைய தன்மையை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் மேல ஒரு பக்தியும் பயமும் வந்தது அர்ஜுனனுக்கு. அப்படிங்கிறதுனால விஷ்ணு ஸ்வரூபம் தான் ஈஸ்வர ஸ்வரூபமா இருக்க முடியும், கிருஷ்ண ஸ்வரூபம் ஒரு அவதாரம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டுதுன்னா, அப்ப இஸ்கான் இவாளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை. விஷ்ணு ஸ்வரூபத்தோட தாண்டினது கிருஷ்ண ஸ்வரூபம், கிருஷ்ணர் தான் அவளோட இதுல சச்சிதானந்த ரூபம். அந்த சச்சிதானந்தம் வேற என்ன, அந்த ஆனந்தம் பக்தி ஆனந்தம், அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் அவளோட. அப்ப அந்த கேள்வி இங்க வந்துடுறது. அதெல்லாம் எதுக்கு இது பேசினேன். இப்ப இந்த ருத்ராதித்யா வசவஹா ஏச்ச சாத்தியாக என்னன்னா, இந்த தேவதைகள்லாம் இருக்கே, அதெல்லாம் பார்த்து பிரமிக்கிறது இந்த ஈஸ்வரனுடைய இந்த சமஷ்டி ஸ்வரூபத்தை பார்த்து. விஸ்மிதா செய்வ அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன். வீக்ஷந்தே, உன்னை பார்த்து அவள்லாம் உன்னை பார்த்து அதிசயிக்கிறா. ஏன்னா இன்னும் என்ன மாதிரி இவன் அவளை பார்க்கறான். இப்ப நம்ம ருத்ரனையும் வசவையும் என்ன சாத்தியனையும் விஸ்வ அஸ்வினவு மருதகா, இந்த மாதிரி விஸ்வேஷாம் தேவானாம், இந்த விஸ்வே தேவாக அஸ்வின குமாரர்கள், இவாள நம்ம பார்க்க முடிய போறது இல்லை. ஆனா அர்ஜுன அவளெல்லாம் பார்க்கறான். ஏன்னா இங்க விஸ்வரூபத்துல அவ எல்லாரும் தெரியறதுனால, அவளெல்லாம் அர்ஜுனன் பார்க்கறதுனால அவ எப்படி ஈஸ்வரனை பார்க்கறா அப்படிங்கறத இங்க அர்ஜுனன் சொல்றான் அப்படின்னு ஆகிறது. அப்ப அர்ஜுனனோட திருஷ்டியில இவா விஸ்மிதா செய்வ சர்வே வீக்ஷந்தே, எல்லாத்தையும் மறந்து உன்னை பார்க்கறா அப்படின்னு சொல்றான். பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.